ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிதின் ப்ரோ சேனல். இன்றைக்கி நம்ம நிதின் ப்ரோ சேனலில் எங்கே வந்திருக்கோம்னா வள்ளுவர் கோட்டம் பக்கத்தில் இருக்க சென்னையில் அன்னை தெரசா வளாகத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கைத்தறி திருவிழா நடைபெற்றுச்சு. அது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 7th ஆகஸ்ட் 11th 5 days தான் அவங்க போட்டிருந்தாங்க. அங்கே கலம்பரி சாரீஸ், காட்டன் சாரீஸ், போச்சம்பள்ளி சாரீஸ், அந்த மாதிரி ஹோம் டெக்கர்ஸ், ஜூட் ஐட்டம்ஸ், ஹேண்டில் மேட் பண்ண எல்லா வகையான பொருட்கள் எல்லாமே அவங்க வச்சுருந்தாங்க. இது 5 days தான் இந்த ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வார சந்தை சொல்லிட்டு எல்லா மகளிர் அணிக்குழு வந்து வாரம் வந்து கைவினை பொருட்கள்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த டேட்டு நான் மென்ஷன் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோ போய் பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்டால் என்னென்ன பார்த்தோன்னா கைவினை பொருட்களான இந்த மாதிரி சங்கில் பண்ண வளையல்கள் நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி சங்கில் பண்ண பூக்கள், அது வலம்புரி சங்கு, அதுக்கப்புறம் சங்கில் வெரைட்டிஸ் ஆஃப் சங்கு எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. இது எல்லாமே அவங்க கன்னியாகுமரியிலேருந்து எடுத்து வந்திருக்காங்க. கன்னியாகுமரி நம்ம ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து இங்கே வந்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பண்ணி சங்கிலே பால்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. கீ செயின்ஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சங்கிலே பண்ணி வச்சுருந்தாங்க. வெரைட்டிஸ் ஆஃப் சங்குகள் நம்ம சீல் என்னென்ன சங்குலாம் கிடைக்கும் அது எல்லாமே அவங்க வந்து நல்லா ஒரு டெக்கரேட் பண்ணி ஹேண்ட்மேடாக வச்சுருந்தாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்டும் அவங்கள்ட்ட வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி 2 இது நான் வாங்கினேன். பூவும் ஒரு அந்த ஃப்ளவர் ஷோ வைக்கிற மாதிரி நான் 2 இது வாங்கினேன் அவங்கள்ட்ட இருந்து. அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம இந்த மாதிரி ஸ்டால் போனீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அவ்வளோ உங்கள் நேம் போட்டு உங்கள் மாதிரி இன்சியல் போட்டு அந்த சங்குகள் எல்லாமே அவங்கள்ட்ட கிடச்சிருச்சு. எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டாகவே இருந்துச்சு. 10 rupeesலேருந்து அவங்கள்ட்ட ஸ்டார்ட் ஆச்சு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் 10 rupees, 20 rupees, 50 rupees அந்த ரேஞ்சில் அவங்க வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க சேல்ஸ் பண்ணிட்டுருந்தாங்க. எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா நம்ம சன்னல்லையே ஹேண்ட்மேடாக பென் ஸ்டாண்டு, நம்ம டேபிளில் ஹீட்டாக வைக்கிறதுக்காக அந்த மாதிரி வைக்கிறதான ஸ்டாண்ட் எல்லாமே அவங்க வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கையால் பண்ண எம்ப்ராய்டிங் பண்ண நம்ம சோபாவுடைய கவர்ஸ் எல்லாமே அவங்க சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஹேண்ட்மேடாக பண்ணியிருக்காங்க. இல்லை இந்த மாதிரி குட்டி பர்ஸுகள் எல்லாமே இந்த ஹேண்ட்மேடாக பண்ணி வச்சுருந்தாங்க. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லாமே அவங்க சொன்னாங்க ஹேண்ட்மேடாக நம்ம வந்து எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே ஹேண்ட்மேட் தான் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து இது ரேஞ்ச் பார்த்திங்கன்னா வந்து 200 ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் 200, 250 அந்த மாதிரி ரேஞ்சில் அவங்க வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டாலுக்கு போனால் தான் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம கையால் பண்ண எல்லா ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாலுக்கு போனால் தான் கிடைக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரிசையாக அவங்க ஸ்டால் எல்லாமே சாரீஸ், நிறைய சாரீஸ் தான் அவங்க நம்ம ஸ்டாலில் இருந்துச்சு. கைத்தறி வினை சாரீஸ் எல்லாமே நிறைய சாரீஸ் அவங்க வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ப்ளவுஸ் பிட்ஸ் எடுக்க போனோம். இந்த ப்ளவுஸ் பிட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே காட்டன் ப்ளவுஸு, கலம்கரி ப்ளவுஸ் எல்லாமே 100 rupees ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் எல்லா கலர்ஸ் ஆஃப் ப்ளவுஸ் பிட்ஸும் அவங்க வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி சுடிதார் மெட்டீரியல்ஸ் எல்லாமே காட்டன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்க இருந்துச்சு. சாரீஸ் எல்லாமே காட்டனில் இருந்துச்சு. இல்லை ஆந்திராவிலேருந்து அவங்க வந்து கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் எல்லாமே அவங்க வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸாகவே இருந்துச்சு. 750, 500 இந்த ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சாரீஸ் எல்லாமே நல்லா ஒரு குவாலிட்டியான காட்டன்ஸ் சாரீஸ், காட்டன்ஸ் நைட்டிஸ், காட்டன் டாப்ஸ் எல்லாமே வாங்கினா நம்ம இந்த மாதிரி ஸ்டாலுக்கு போனால் அவ்வளோ பியூராக நம்ம வாங்கலாம். அவ்வளோ அவங்க வந்து ஊர்லேருந்து கைவினை பொருட்கள்னு சொல்லுவாங்க, கையாலே நெசவு பண்ண சாரீஸ் எல்லாமே அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. ஈச் அண்ட் எவ்ரிது நமக்கு வந்து எல்லாமே காட்டன் ஐட்டம்ஸாகவே இருந்துச்சு. எல்லாமே நாங்கள் வந்து பார்த்தோம் இந்த ஸ்டால்ஸில். இது லாஸ்ட் டேட்னால எங்களால் வந்து உங்களுக்கு டேட் சொல்ல முடியாது. ஆனால் இந்த மத்திய அரசு குழுவினை வந்து வாரம் அவங்க வாரசந்தை வைக்கிறாங்க கைவினை பொருட்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட்மேட் கலம்கரியிலேருந்து சாரியே பண்ணியிருக்காங்க. எல்லாமே கையிலே வரைஞ்சி இந்த சாரீஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. ரேட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு 1500. ஒரு ஸ்டால் ஒரு சாரீ வாங்கணும் நம்ம 3500 ரேஞ்சில் இது இருந்துச்சு. இது வந்து ஆந்திர பிரதேசிலேருந்து அவங்க வந்து பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி ஜென்ஸோடைய டிஷர்ட்ஸ் எல்லாமே ஹேண்ட்மேடாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே வரைஞ்சிருக்காங்க, ஹேண்ட்லேயே வரைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாமே ப்ளவுஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் 2500 ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுவும் நம்ம இங்கே கலங்கரியிலாம் பிக்சர்ஸ் எல்லாமே வரைஞ்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு எல்லா வெரைட்டிஸும். இந்த மாதிரி தான் சாரீஸ் எல்லாமே பார்த்தோம். ப்ளவுஸ் இந்த மாதிரி இருந்துச்சு, பிரிண்ட் பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கவே மாட்டோம், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே மரத்திலான பொம்மைகள் எல்லாமே இங்கே சேல்ஸ் பண்ணிருந்தாங்க. இது எல்லாமே திருநெல்வேலியிலேருந்து வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம சின்ன குழந்தை இருக்கும் பார்த்துருப்போம், இந்த மாதிரி விளையாடுவோம், மரத்தினால நல்லா இந்த கிஃப்ட் எல்லாமே நமக்கு கிடைக்கும்ல, மரத்தினால பண்ணது குட்டி குழந்தைங்களாம் விளையாடுவோம். அந்த மாதிரி அதெல்லாம் வந்து இப்போ வந்து கிடைக்கிறதே கிடையாது. இது வந்து நம்ம வந்து இந்த கோயிலுக்கு போனால் கோவில் சைடில் தான் அந்த மாதிரி கிடைக்கும். இதெல்லாம் நம்ம வந்து சென்னையில் கிடைக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாலில் போனீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோ ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டாகவே இங்கே கொடுக்குறாங்க இந்த ஸ்டாலில்.
நம்ம ஸ்டால் முடிச்சிருந்தோன்னா இந்த மாதிரி நம்ம செல்ஃபி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு போர்டே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மகளிர் குழுக்கள் வந்து நிறைய கைத்தறி பொருட்கள் எல்லாமே இந்த மாதிரி ஸ்டால் வைக்க போகிறாங்க. அந்த டேட் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆகஸ்ட் மந்த்து, செப்டம்பர் மந்த்து, இந்த மாதிரி எல்லா மந்த்தும் இந்த மாதிரி நடக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.